யோனோ எஸ்பிஐயோட யூசர் நேம் நீங்க வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நீங்க வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா அதையுமே எப்படி ரீசெட் பண்ணி நியூ பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்றது அப்படிங்கறத பத்தியுமே இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எஸ்பிஐ ஆன்லைன் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து லாகின் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து ஃபர்காட் யூசர் நேம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு இங்கே ஒரு கேப்சா இருக்கும், அதை பார்த்து அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆரோவை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும், அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எஸ்எம்எஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க, அங்கேயுமே நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்து யூசர் நேமை வந்து மறந்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து வந்து பாஸ்வேர்டை எப்படி வந்து நம்ம மாற்றுறது, அதாவது பாஸ்வேர்டு நீங்கள் வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ரீசெட் பண்ணி நியூ பாஸ்வேர்டு வந்து மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் திருப்பியும் எஸ்பிஐ ஆன்லைன் அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் ஃபோனில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்துடும். அதை கிளிக் பண்ணிட்டு லாகின் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்ற கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டெபிட் கார்டு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களோட யூசர் நேமை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிடுங்க. பேங்க்கில் ரிஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு அந்த கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து அங்கே என்ட்ரு பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய ஏரோவை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 6 டிஜிட் நம்பரை கேட்டிருப்பாங்க, அதை கார்டில் இருக்கிறத பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏடிஎம் பின் வந்து கேட்டிருப்பாங்க, ஏடிஎம் பின் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்துடும். நீங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து 8 கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு வந்து இருக்கணும். அதில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டரு, கேபிட்டல் லெட்டரு, நம்பர் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் பாஸ்வேர்டு வந்து வைக்க முடியும், அப்போ தான் அது வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு திருப்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கீழே கேட்பாங்க, அதையுமே என்ட்ரு பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ரீசெட் வந்து ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்துட்டு யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி நியூ பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இப்போ வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.